கோவை மதுக்கரையில் 85 ஆண்டுகளாக இயங்கி வரும் பழமை வாய்ந்த தபால் நிலையத்தை இடமாற்றம் செய்யக்கூடாது என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த தபால் நிலையத்தின் சிறப்புகள் என்ன, இடமாற்றத்திற்கான காரணம் என்ன, விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சமூக வலைதளங்களின் எழுச்சி மிகுந்த இந்த டிஜிட்டல் யுகத்திலும் இன்டர்நெட் வசதியை எட்டாத பல கிராமங்களுக்கு அரசின் சேவைகளை கொண்டு சேர்ப்பதிலும் தகவல் பரிமாற்றத்திலும் தபால்களை உதவிகரமாக இருக்கின்றன. இவ்வாறு கோவையில் கடந்த 85 ஆண்டுகளுக்கு மேலாக தபால் சேவையாற்றி வந்ததுதான் மதுக்கரை துணை தபால் நிலையம். 1942 ஏசிசி நிறுவனம் இங்குள்ள நிலங்களை வாங்கிய போது தபால் நிலையத்தை இடமாற்ற வேண்டாம் என ₹1 வாடகைக்கு ஒப்பந்தமிட்டு தபால் நிலையம் தொடர்ந்து செயல்பட வழிவகுத்தது. இத்துடன் தபால் நிலையம் ஊழியர்களுக்கான குடியிருப்பும் வழங்கப்பட்டது. இந்நிலையில் ஏசிசி நிறுவனத்திற்கு சொந்தமான சொத்துக்களை அதானி நிறுவனம் வாங்கிய நிலையில் மதுக்கரை துணை தபால் நிலையத்தை இடமாற்றம் செய்யவுள்ளதாக கூறப்படுகிறது. 1940களில் தொடங்கி தக்காளி உள்ளிட்ட அத்தியாவசிய விளைபொருட்களின் விலையை நிர்ணயம் செய்து தகவல்களை பிற மாவட்டங்களுக்கு பகிர்வதற்காக இங்குதான் வியாபாரிகள் கூடுவார்கள் எனவும், அந்த காலத்திலேயே டெலிபோன் இணைப்பும் இங்கு இருந்ததால் எப்போதும் பரபரப்பாக இயங்கி வந்தது எனவும் தபால் நிலையத்தின் நினைவுகளை பகிர்கிறார் ஓய்வு பெற்ற தபால் ஊழியர் ஹரிஹரன். 1942 ஆண்டு அது இலாக்கா அந்தஸ்து பெற்ற தபால் நிலையமாக மாறிது. அந்த 1942க்கு அப்புறம் அது கீழே 7 கிளை அஞ்சலகம் இருக்குது. அப்போவும் இந்த தக்காளி வியாபாரம் தான், அது 24 மணி நேரம் அது வேலை செய்யும். அது தந்தி, தொலைபேசி, தபால், இது மூன்றும் தான் நாங்கள் முக்கியமான தபால் நிலையம். இப்பொழுது அந்த தபால் நிலையம் பிரசித்தி பெற்று அது கிட்டத்தட்ட இப்போ 83-85 வருஷம் ஆக போகுது. இந்த தபால் நிலையத்தில் அது காலி பண்ண சொல்கிறாங்க. இது ஏதோ எல்லாம் மொத்தமாக வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த தபால் நிலையத்தை அவங்க விட்டு வச்சிருக்கலாம். ஏதோ சின்ன ஒரு 5-6 சென்ட் இருக்கல விட்டு வச்சிருக்கலாம். பேருந்து நிலையம் அருகிலேயே அமைந்துள்ளதால் பொதுமக்கள் அணுக எளிதாக உள்ள இந்த தபால் நிலையத்தை இடமாற்றம் செய்தால் மக்கள் சிரமத்திற்கு உள்ளாவார்கள் என்கிறார் வழக்கறிஞர் பாலசுப்ரமணியம். பாலக்காடு மெயின் ரோட்டில் புனிமுத்தூருக்கு அடுத்ததாக ஒரு லேண்ட்மார்க்னு சொன்னால் அந்த போஸ்ட் ஆஃபீஸும் காவல் நிலையம் தான். அதனால் அது பழமையும் பெருமையும் வாய்ந்த ஒரு இடம். அதனால் இப்போ வாங்கியிருக்கிற நிதி நிறுவனம் இந்த சில காரணங்களுக்காக அந்த இடத்துலையே அந்த தபால் நிலையம் தொடர உதவுனா அது மக்களுக்கு ஒரு நல்லது செய்கிற மாதிரி இருக்கும். பல்வேறு சிறப்புகளை கொண்ட பழமை வாய்ந்த மதுக்கரை துணை தபால் நிலையத்தை அதே இடத்தில் தொடர ஒன்றிய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கை. சன் செய்திகளுக்காக செய்தியாளர் தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.